இங்கிலீஷ் ஈஸி தான். இந்த வீடியோவும் ஒரு சொந்தக்காரங்க வீடியோ தான். ஆனா மனுஷங்களோட சொந்தக்காரங்க இல்ல, ஃப்ரூட்ஸோட சொந்தக்காரங்களை பத்தி. ஆப்பிள் தெரியும் உங்களுக்கு. ஆப்பிள்லயே ரெட் ஆப்பிள், கிரீன் ஆப்பிள் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் யூ நோ வெல். ஓகே. ஆப்பிளுடைய சொந்தக்காரங்க உட் ஆப்பிள் தெரியுங்களா? உட் ஆப்பிள். ஓகே. உட் ஆப்பிள் அப்படின்னாக்கா அது விளாம்பழம். விளாம்பழத்துக்கு இங்கிலீஷ்ல உட் ஆப்பிள். ஓகே. ஐஸ் ஆப்பிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், ஐஸ் ஆப்பிள். அது ஒண்ணுமே இல்ல, நொங்கு. நொங்கு இருக்கு இல்லையா, அது ஐஸ் மாதிரி தானே இருக்குது, அதனால அது பேரு ஐஸ் ஆப்பிள். ஓகே. சீத்தாப்பழம் இருக்கு இல்லையா, சீத்தாப்பழம், அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன தெரியுங்களா? கஸ்டர்ட் ஆப்பிள். கஸ்டர்ட் ஆப்பிள். சீத்தாப்பழத்துக்கு இங்கிலீஷ்ல கஸ்டர்ட் ஆப்பிள். அடுத்தது யூனோ, அன்னாசி பழத்துக்கு பைனாப்பிள். பைனாப்பிள். யூனோ தட். ஓகே. இதே மாதிரி அடுத்த ஆளு வாழைப்பழம். வாழைப்பழத்துக்கு இங்கிலீஷ்ல பனானா நினைச்சீங்களா? அன்பார்ச்சுனேட்லி இல்ல. எஸ், ஷாக்கிங்கா இருக்குல்ல. பனானா அப்படின்னாக்கா அது நேந்திரம்பழம். நேந்திரம்பழத்துக்கு தான் கரெக்டான பேர். ஓகே. அப்ப வாழைப்பழத்துக்கு அதுக்கான பேர் தான் பிளான்டெயின். பிளான்டெயின். எஸ், வாழைப்பழத்துக்கு பிளான்டெயின். வாழைக்காய்க்கு கிரீன் பிளான்டெயின். அது பச்சை கலர்ல இருக்குல்ல, அதனால அது பேர் கிரீன் பிளான்டெயின். வாழை மரத்துக்கு பிளான்டெயின் ட்ரீ தான். எஸ். ஓகே. அடுத்தது மெலன். முலாம்பழத்துக்கு இங்கிலீஷ் என்ன? மெலன். ஓகே. மஸ்க்மெலன் ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? அது பேரு தமிழ்ல வெள்ளரி பழம். வெள்ளரிக்காய் தெரியும் உங்களுக்கு, கியூக்கம்பர். அதோடைய பழத்துக்கு பேரு மஸ்க்மெலன். எஸ், வெள்ளரிக்காய்க்கு குக்கும்பர்னு சொல்லக்கூடாது, இது கியூக்கம்பர். ரெண்டுமே சியூ சியூன்னு வந்தாலுமே கூட முதல் சியூ கியூ, ரெண்டாவது சியூ கம். கியூக்கம்பர். கியூக்கம்பர்னா வெள்ளரிக்காய், மஸ்க்மெலன் அப்படின்னா வெள்ளரி பழம். எஸ், கரெக்ட். அப்புறம் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தர்பூசணி இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லா தண்ணியா இருக்கும்ல, அதனால அது பேரு வாட்டர்மெலன். வாட்டர்மெலன். எஸ். செக் பண்ணிடலாமா? ரெடியா? ஓகே. உட் ஆப்பிள், green plantain, muskmelon, custard apple, banana, melon, ice apple, watermelon. ட்ரை பண்ணி பாருங்க. மிஸ் ஆச்சுனாக்கா மறுபடியும் ஒரு தடவை வீடியோ பாருங்க, கரெக்டா தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே. நிறைய ஃப்ரூட்ஸ் பேரெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இங்கிலீஷ் பேச போறோம். ஸோ இந்த வீடியோல நீங்க நிறைய ஃப்ரூட்ஸோட பேர் தெரிஞ்சிருப்பீங்க. இங்கிலீஷ் ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, யாருக்காவது இது தேவைப்பட்டுச்சுனாக்கா ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.